வீரன் அத்தியாயம் 75. இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விசித்திர நகரம். உள்ளே ஆதித்யா பலத்தை யோசனையில் இருக்க மெதுவாக கண் விழித்த சாமுண்டி. ஆதித்யா கண் விழித்திருப்பதை கண்டவன், என்ன ஆச்சு இவருக்கு, ஏன் உறக்காமல் இருக்கிறார் என்று எண்ணியவன் ஆதித்யாவிடம், உனக்கு உறக்கம் வரவில்லையா என்றான். ஆதித்யா சாமுண்டியை பார்த்து கொண்டு தலையை மட்டும் அசைத்தவாறு, இல்லை, எனக்கு இன்னும் உறக்கம் வரவில்லை, நாம் உமது நகரை அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறேன் என்றான். ஆம், அடைந்து விட்டோம், இன்னும் சிறிது நேரத்தில் நாம் நகர வாயிலுக்கு சென்று விடலாம் என்று கூறினான் சாமுண்டி. சிறிது நேரத்தில் சூரியனின் பிரகாசமான காலை கதிரொளியும் தோன்றியது. சரியாக அந்த நகருக்கு பின்னாலிருந்த சூரிய ஒளி தோன்ற இவர்கள் அந்த மாபெரும் நகரின் வாயிலுக்கு சென்றனர். மாபெரும் கோரா உயிரினம் அதன் நகரின் அருகே வர அதிலிருந்து இறங்கிய அனைவரும் கோராவை ஆச்சரியமாகவும் பிரமிப்புடனும் பார்த்தனர். இவ்வளவு தூரம் அது பயணித்து வந்தும் இன்னும் அதன் முகத்திலும் உடலிலும் சோர்வு என்பதே தெரியவில்லை. அது மீண்டும் அங்கிருந்து நகர்ந்து சென்றது. ரூபன் சோபன் பெருமூச்சு விட்டு, அப்பாடா, கடைசியாக நம் வீட்டிற்கு வந்துவிட்டோம், இன்னும் சிறிது நேரத்தில் தாய் தந்தையை பார்த்து விடலாம் என்று எண்ணி அந்த கதவின் அருகே சென்றனர். அப்போது ஒரு குரல், நில் என்று வேகமாக ஒலிக்க, கதவு அருகே சென்ற ரூபன் மற்றும் சோபன் இருவருமே அதிர்ச்சியாக திரும்பி பார்க்க சாமுண்டிதான் நின்றிருந்தான். என்ன ஆச்சு, எதுக்கு எங்களை தடுக்கிறீர்கள் என்று ரூபன் கேட்க, சாமுண்டி, அவசரப்பட்டு போனால் செத்து விடுவாய் என்றான். அவன் கூறிய பதிலை கேட்ட ஆதித்யா அதிர்ந்து, என்ன, நகருக்குள் செல்ல முற்பட்டால் இறந்து விடவா நேரிடும் என்று கேட்டான். ஆம், உள்ளிருந்து அனுமதி கிடைக்காமல் நீ நகருக்குள் செல்ல முடியாது. அது ராஜாவாக இருந்தாலும் செல்வதற்கு முன் நுழைவு வாயிலில் காவலர்களின் அனுமதியுடன் சென்றால் மட்டுமே உயிர் தப்ப முடியும், இல்லையெனில் மிகவும் வருத்தப்பட நேரிடும் என்றார் சாமுண்டி. என்ன சொல்கிறீர்கள், எனக்கு புரியவில்லையே என்று சோபன் மீண்டும் சாமுண்டி அருகே வந்து கேட்க, சாமுண்டி நிதானத்துடன், சோபா, ரூபா, நீங்கள் போன அப்புறம் நமது நகரத்தில் பல பிரச்சனைகளும் பல சண்டைகளும் நடந்துள்ளன. ஆகையால் நீங்கள் கவனமாக இருங்கள். ஆதித்யாவின் மற்றும் அவன் அருகே இருந்த வீரர்களை பார்த்தான். சரி, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். என்னுடைய 2 தம்பிகளையும் யாரும் காணவில்லை. இவர்கள் வழிபோக்கர்களாக என்னிடம் வந்து தஞ்சமடைந்தவர்கள். இது இவர்களது நண்பர். இது மட்டுமே நீங்கள் உள்ளே கூற வேண்டும். மற்றபடி இந்த இருவரும் எனது தம்பிகள் அல்லது இவர்கள் என் தம்பிகளின் தோழர்கள் என்று இந்த நகரில் இருக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது என்றான். இளவரசே, ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? 2 சிறிய இளவரசர்களை பற்றி நகருக்கு தெரிந்தால் அனைவருமே சந்தோஷப்படுவார்களே என்றார் ஒரு வீரன். இல்லை, இவர்களை பற்றி இங்கிருக்கும் மக்களுக்கு தெரிந்தால் உடனே அந்த செய்தி எப்படியாவது அந்த தளபதிகளின் காதுக்கு சென்றுவிடும். ஆகையால் இந்த 2 பேரில் எவரேனும் ஒருவரை அவர் அழைத்து செல்லவோ இல்லை கொல்லவோ வாய்ப்பிருக்கு. அதனால்தான் சொல்கிறேன். இந்த போட்டியின் விளைவை பொறுத்து நாம் முடிவெடுக்கலாம் என்றான் சாமுண்டி. ஆனால் சகோதரா சாமுண்டி, சொல்வது சரிதான். இப்போது இவரை பற்றி வெளியில் கூறினால் நிச்சயம் பிரச்சனை வேறு விதமாக திரும்ப வாய்ப்பிருக்கு. அதனால் போட்டியின் விளைவை பொறுத்து நாம் முடிவெடுக்கலாம் என்றான் ஆதித்யா. ஆனால் அண்ணா, நான் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று சோமன் கூறினான். அது பிரச்சனை இல்லை. நான் அம்மா அப்பாவிடம் தெளிவாக இதை பற்றி பேசிய பிறகு உங்களை அழைக்கிறேன். இப்போது திடீரென்று நீ அவர்கள் முன் வந்து நிற்பது சரியாக இருக்காது எனக்கு தோன்றுகிறது. முதலில் நானும் முட்டாள்தனமாக உங்களை அவர்கள் கண்முன் நிறுத்தி அவர்களை சந்தோஷத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்றுதான் எண்ணினேன். ஆனால் அதுவே நமது குடும்பத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமானால் என்னால் சிறிது கூட அவ்வாறு நினைத்து பார்க்க முடியவில்லை என்றான். சரி, இப்ப என்னதான் செய்வது என்ற ஆதித்யா கேட்க, நம் இனத்தை சேராத ஒரு மனித பிறவி பெண் அடிமையாக வேலை செய்கிறாள் அல்லவா, அவர்களுடன் இவர்களை சேர்த்து விடுங்கள். சில நாட்கள் அங்கே இருக்கட்டும் என்றான் சாமுண்டி. ஆமாம், அவள் எங்கே இருக்கிறாள்? பல நாட்களாக இங்குதான் வசிக்கிறாள். இங்கு அடிமையாக வாழ்கிறாள். ஆனால் அரசர் அவளை யாரும் வாங்கக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளார். அவள் அடிமையாக தினக்கூலி போல் ஒவ்வொரு இடத்திலும் வேலை செய்து அவர்கள் கொடுக்கும் பொற்காசுகளையும் மதிப்புமிக்க பொருட்களையும் வாங்கிக் கொள்வாள். இதுதான் அவளது வேலை. நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து இந்த நகரை சுற்றி பார்த்தது போலவும் இருக்கும், இங்கு அடிமையாய் வந்தது போலவும் இருக்கும் என்றான். அண்ணா, என்ன சொல்கிறீர்கள்? எங்களை போய் அடிமைகளாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்களா என்று கேட்ட ரூபன். அதற்கு சாமுண்டி, ரூபா, நீங்கள் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மக்களோடு மக்களாக வாழ வேண்டும்.
20 ஆண்டுகள் நகரை விட்டு பிரிந்த நீங்கள் திடீரென்று இந்த நகரில் தான் இளவரசன் என்று கூறினால் பார்க்கும் மக்களும் சரி, இங்கு இருக்கும் நமது எதிரிகளும் சரி, உங்களை எளிதாக கொல்ல நேரிடும். ஆகையால் நீங்கள் அனைத்தையும் கற்ற பிறகுதான் அரச குடும்பத்தில் இணைய வேண்டும் என்று கூறினான். இதை கேட்ட ஆதித்யா ஒன்று பேசவில்லை. அவன் சாமுண்டியை பார்த்து, நீங்கள் எங்களுடன் முதல் முறை பேசியதற்கும் இப்போது பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அது வேறொன்றுமில்ல. வரும் வழியில் நான் இதை பற்றி நிறைய யோசித்தேன் என்றார் சாமுண்டி. ஆதித்யாவுக்கு அந்த கருப்பு ஒற்றைக்கண் காகம் அனைவரையும் ஒற்றறிந்து பார்த்ததினால்தான் சாமுண்டி இவ்வாறு மறுத்து பேசுகிறாரோ என்று ஒரு எண்ணம் தோன்றியது. ஆதித்யாவும் ரூபன் மற்றும் சோபனை பார்த்து, சரி, நாங்கள் அவ்வாறு செய்கிறோம் என்றான். பிரபு, நீங்களுமா என்று சோமன் கேட்டான். ரூபன், சோபன், நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் அண்ணன் சொல்வது சரிதான். எனக்கு வருவது, நாம் முதலில் இந்த நகரத்தை பற்றியும் இங்கு இருக்கும் இடத்தை பற்றியும் தெரிந்து கொள்வோம். இப்போது எனக்கும் எந்த ஒரு அவசரமும் இல்லை இருள் இளவரசனை சந்திக்க. ஏனெனில் அவன் எங்கு இருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாத பட்சத்தில் நான் எங்கு போய் கண்டுபிடிப்பேன். அதைவிட இந்த ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடிய அந்த போட்டியை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் என்னுடன் இதற்கு உதவ வேண்டும் என்றான். வேறு வழி இல்லாமல் ரூபன் மற்றும் சோபன் இருவருமே சரி என்று கூறி ஆதித்யாவை பார்த்தனர். அப்போது சாமுண்டி அருகிலிருந்த 5 வீரர்களையும் பார்த்து, நீங்கள் இவர்களை ஒவ்வொருவராக ஒவ்வொரு நாளும் கண்காணியுங்கள். இவர்களுக்கு ஆபத்து வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்காணிப்பது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்று கூறினார். ஆதித்யாவும், அது தேவையில்லை, அதை நானே பார்த்து கொள்கிறேன். எங்களை கண்காணிக்க இன்னொரு ஆள் வேண்டாம் என்று கூறினான். இல்லை ஆதித்யா, இங்கு இருக்கும் வீரர்கள் எங்களை விடவும் சக்திசாலிகள். நாங்கள் இந்த படிகத்தை எடுத்து வந்தது எதற்காக என்று இன்னும் உங்களுக்கு நான் கூறவில்லை என்றவன் சுற்றிலும் பார்த்தான். இந்த படிகத்திலிருந்து ஒரு அரிய வகை பொருளை தயாரிக்கவே நாங்கள் இதை கொண்டு வந்தோம். இது எங்களிடம் இருப்பது வெளியில் தெரிந்தால் உடனே சக்தி வாய்ந்தவர்கள் என்னிடமிருந்து இதை பறித்துக் கொள்வார்கள். இந்த படிவத்திலிருந்து இருள் சக்தியில் ஊடுருவக்கூடிய வெள்ளி ஊடுருவல் பனிசக்தி தூண்டும் ஒரு அரிய வகை மருந்தை தயாரிக்க முடியும். ஆகையால் தான் யாருக்கும் தெரியாமல் இதை எடுத்து வந்தோம். இப்போது எங்களுக்கு எங்கள் நகரின் பாதுகாப்பு தான் முதல் கடமை என்றான். ஆதித்யா அவனிடம், சரியாக இன்னும் 7 நாட்கள் கழித்து இந்த நகர நுழைவாயிலில் நாங்கள் உங்களை மீண்டும் பார்க்கிறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் நகர வாயிலுக்கு அருகில் சென்றனர். அதற்குள் சாமுண்டி மற்றும் அவனது வீரர்கள் முன்னே சென்றது நகர காவலர்களிடம் முறையாக அனுமதியை கூறி கதவை திறக்கச் சொன்னார். கதவும் மாபெரும் சத்தத்துடன் அது திறந்தது. ஆதித்யா போகும்போது சாமுண்டியை பார்த்து, இந்த நகரின் இளவரசனாக இருந்தும் கூட நீங்கள் நேரடியாக இதற்குள் நுழைய முடியாது என்றான். இல்லை, அதற்கு சில காரணங்களும் கட்டுப்பாடுகளும் இருக்கு. எங்கள் இனம் ஒரு ஓணான் இனம் என்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் பல ரகசியங்கள் எங்கள் இனத்திலும் ஒளிந்திருக்கு என்று புன்னகைத்துக் கொண்டே அவன் வேறொரு திசையில் நகருக்குள் நடந்து சென்றான். நகரில் ஏராளமான மிருகங்கள் உலா மாறிக்கொண்டிருந்தன. அதில் ஓணான்களின் உருவம் கொண்டவர்கள் அதிக அளவில் இருந்தனர். மனித உருவத்தில் இருந்தாலும் அவர்கள் ஓணானின் வாள்கள் மற்றும் ஓணானின் தலைகள் என ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருந்தன. ஆதித்யா அனைத்தையும் ஆச்சரியத்துடனும் விஜித்துடனும் பார்த்து சென்றான். இதுபோன்ற அசுரர்கள் வாழும் நகருக்குள் இப்படி வருவோம் என்று அவன் சிறிதும் நினைத்து பார்க்கவில்லை. அது மட்டுமில்லாமல் அவர்கள் நினைப்பது போல் அசுர உருவத்தில் இருக்கும் அனைவருமே கெட்ட குணம் படைத்தவர்கள் இல்லை என்பதை இப்போது அவன் கண்முன் காண்கிறான். ஏனெனில் அங்கு இருக்கும் அந்த விசித்திரமான ஓணான் உருவம் கொண்ட விலங்குகள் ஆதித்யாவை சாதாரணமாகத்தான் நடத்தியதை தவிர விசித்திரமாக அவன் ஒரு மனித இனத்தை சேர்ந்த மனிதன் என்று எண்ணவில்லை. இதற்கு காரணம் இதற்கு முன் இங்கிருக்கும் பெண்ணாகி கூட இருக்கலாம் என்று தனக்கு எண்ணிக்கொண்டே அவன் அந்த நகர வீதியில் நடந்து சென்றான். அப்போது ஒரு வீரன் பணிவாக வந்து ஓணான் உருவத்தில் இருந்தவன், நீங்கள்தான் ஆதித்யாவா என்று கேட்டான். ஆதித்யா ஒரு புருவத்தை உயர்த்தி, ஆமாம், நான் தான் ஆதித்யா, என்ன விஷயம் என்றான். தங்களை அந்த மனித பிறவி பெண்ணிடம் அழைத்து செல்ல சாமுண்டி இளவரசர் கூறினார். என்னுடன் வருகிறீர்களா என்று கேட்டான். ஆதித்யாவும் தூரத்தில் நின்று இதை அனைத்தையும் மறைவாக பார்த்து கொண்டிருந்த டிராகன் பீஸ்டை பார்த்து சைகை செய்தான். டிராகன் பீஸ்டிடம் ஆதித்யா முன்பே கூறியிருந்தான், நீ இந்த கொரக மிருகத்திலிருந்து இறங்கிய பிறகு என்னிடமிருந்து சற்று தூரத்திலேயே வா. ஏதேனும் தவறு நேர்ந்தால் எனக்கு தெரியப்படுத்து. அது மட்டுமில்லாமல் காப்பாற்றவும் தயாராக இரு என்று. சற்று தூரத்தில் இருந்தபடியே இவர்களையும் இவர்களது சுற்றுப்புறத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தது டிராகன் பீஸ்ட். ஆதித்யா தன்னை வந்து அழைத்தவன் பின்னே சென்றான். அந்த நகரில் எங்கு பார்த்தாலும் வித்தியாசமான தோரணைகளும் வித்தியாசமான கட்டிடங்களுமாகவே இருந்தது. பார்க்க மனிதர்கள் வாழும் இடம் போல் இருந்தாலும் இங்கிருக்கும் அனைவரும் உருவத்தில் சற்று வேறுபட்டிருந்தனர். அவர்களை நேராக ஒரு சிறு கோபுரம் போன்ற கட்டிடத்திற்குள் அழைத்துச் சென்றது அந்த மனித உருவில் இருந்த அரக்க உயிரினம். அந்த கட்டிடத்திற்குள் நுழையும் போது அந்த உயிரினம் சட்டென பயந்து நின்றது.
நடுங்கிக் கொண்டே அவனை பார்த்து, இதற்குள் தான் அந்த பெண் இருக்கிறாள். ஏற்கனவே அவளிடம் தகவல் கொடுத்து விட்டேன். நீங்கள் சென்று அவரை பாருங்கள். இனிமேல் அவர் சொல்வதுபடி நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அது அங்கிருந்து வேகமாக ஓடியது. மனித இனத்தை சேர்ந்த பெண் என்றுதானே சாமுண்டி கூறினான். அவளை பார்த்து ஒரு அரக்க உயிரினம் பயப்படுகிறது என்று எண்ணிக்கொண்டு ஆதித்யா அந்த கோவில் போன்ற ஒரு சிறு கட்டிடத்திற்குள் நுழைந்தான். அந்த இடத்திற்குள் நுழையும் போது அவனுக்கு அதிர்ச்சி ஊட்டும் விதமாக அங்கு ஒரு மாபெரும் பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அது மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் பழங்கால பாத்திரம். அது மாபெரும் பெரிதாக தங்க நிறத்தில் வடிவமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 அடி அகலமும் 15 அடி உயரமும் கொண்டதாக ஒரு மாபெரும் பாத்திரம் இருந்தது. அதை பார்த்த ஆதித்யா, அப்படின்னா இது மருத்துவ கிடங்கா? சுற்றி பார்த்தால் எந்த ஒரு மருத்துவப் பொருள் இருப்பது போன்றும் தோன்றவில்லையே என்று எண்ணிக்கொண்டே உள்ளே நுழைந்தான். அங்கு சிறு சிறு அறை போன்ற வடிவில் புத்தகங்கள், பல புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இது நூலகமா? வித்தியாசமாக இருக்கிறதே. அரக்கர்களில் மனித நாகரீகம், மனிதர்களைப் போல் நூல் வாசிப்பவர்களும் அரக்கர்களில் இருக்கிறார்களா என்று எண்ணிக்கொண்டே ஆதித்யா உள்ளே நுழைந்தான். ஒவ்வொரு அறையாக அவன் பார்த்து கொண்டே செல்லும்போது சில அறைகளுக்கு அடுத்திருந்த ஒரு அறையில் நடுவே 2 மூங்கில் நட்டது போல் 2 குச்சிகள் இருந்தது. அதை பார்த்த ஆதித்யா, யார் இதை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணியவன் அது என்ன என்று அறிந்து கொள்ள அதை ஒரு உதைத்தான். அவன் உதைத்துவிட்டு திரும்பும் அதே நொடியில் ஆ என்ற ஒரு பெண்ணின் குரல் வரும் திசையை திரும்பி பார்க்க அது தலைக்கு மேல் வருவதை உணர்ந்து ஆதித்யா மேலே பார்க்கும்போது உச்சியில் இருந்த மூங்கில் போன்ற 2 கம்பில் நின்று புத்தகங்களை அடுக்கிக் கொண்டிருந்த ஒரு பெண் மேலிருந்து தவறி கீழே விழுந்தார். ஐயோ என்று பதறிய ஆதித்யா அவளை கீழே விழாமல் கைகளை நீட்டி தன் கைகளில் பூ போல் அவளை தாங்கினான். கீழே விழுந்தவளின் முகத்தைக் கண்ட ஆதித்யா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சிலிர்த்து போனான். அவளது அடர்ந்த நிலவை போன்ற நெற்றியும் 2 கன்னங்களும் வேர்வையில் நனைந்திருந்தாலும் அது அவளது அழகிய கன்னங்களில் அருவி போன்று ஓடியது. அவளது சிவந்த உதடுகள் நீர் மிதமெஞ்சி நிற்கும் ஒரு பழத்தின் சுவை கொண்ட கன்னம் போலவும் அவனுக்கு தெரிந்தது. அவளை பார்த்த முதல் ஆதித்யா ஒரு வித்தியாசமான உணர்வை உணர ஆரம்பித்தான். தன்னை யாரோ பிடித்திருப்பதை உணர்ந்த அந்த பெண் அவன் கைகளில் இருந்து நழுவி கீழே இறங்கினாள். சடாரென எதுவும் கூறாமல் ஆதித்யாவின் கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தாள். அதை சற்றும் எதிர்பாராத ஆதித்யா அந்த அறையில் சுருண்டு கீழே விழுந்த ஆதித்யா கன்னத்தை பிடித்தவாறு தன் தலையை உதறி அவன் கொண்ட முகத்திலிருந்து கோபம் வெளிப்பட அவன் கோபமாக கேட்டான், நீ எதுக்கு என்னை அடித்தாய்? ஆதித்யா அவளை பார்த்து கேட்க அதற்கு அந்த பெண், எதுக்கு என்னை தள்ளிவிட்டாய் என்றாள். என்ன, நான் தள்ளுனேனா? நான் எப்போ உன்னை தள்ளிவிட்டேன் என்றான். நான் மேலே புத்தகத்தை தான் அடுக்கிக் கொண்டிருந்தேன். எதற்காக நான் நின்று கொண்டிருந்த கம்பை உதைத்தாய் என்றார். சரி, நீ யார்? எதற்காக என் உலகத்திற்குள் வந்தாய் என்று அவள் மீண்டும் கோபமாக கேட்டாள். நான் இங்கு இருக்கும் ஒரு பெண்ணை காண வந்தேன். இளவரசர் சாமுண்டி தான் என்னை இங்கு அனுப்பினார் என்று கூறினான். அப்படியென்றால் அந்த அடிமை நீதானா? அடிமையா? யார் உன்னிடம் அவ்வாறு கூறினார் என்று அவன் கேட்க உடனே அந்த பெண், உன்னை என்னிடம் 1 வாரத்திற்கு உனது எஜமானர் சாமுண்டி விற்று வைத்திருக்கிறார். என்ன, வித்திருக்கிறாரா? அதுவும் என் எஜமானரா? நீயே ஏற்கனவே ஒரு